ஹாய், ஹலோ, வணக்கம். தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் இந்த கதாநாயகியை ரொம்ப கொண்டாடி இருக்கணும். முதல் படமே இவங்களுக்கு பேர் போய் வாங்கி கொடுத்த ஒரு அருமையான ஒரு படம். ஆனால் தமிழ் சினிமா இந்த நடிகை அவ்வளவா கண்டு கொள்ளலை. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம சுகன்யா மேடம் நடித்த ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இதில் நம்ம பிரபு சார் பிரபு சார், சுகன்யா இவங்க 2 பேரும் நடித்த ஒரு பாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் அவர் பிரபு சார் பண்ணக்கூடிய அந்த சில்மிஷங்கள், சின்ன சின்ன சில்மிஷங்களாக இருக்கட்டும், அதில் சுகன்யாவோட அந்த சினிங்களெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியில் தெரியுது பொது கணக்கு, விடியிற வரையிலும் அது எனக்கு. இது என்ன படம்னு பார்க்குறீங்களா? சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தில் காட்டு கோயில் பாட்டு செல்ல. இந்த பாட்டு பாடினது மனோ சாரும் என்னோட சுவர்ணலதாமாவும். ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு ஒலிக்காத ஒரு மேடைன்னு சொன்னால் போகிறோம். எல்லா கல்யாண வீட்லேயும் இந்த பாட்டு பயங்கரமாக ஒலிக்கும். காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளி வீட்டில் இருக்கக்கூடிய கிளிக்கிட்ட தன்னோட காதலை சொல்லுது. அதை கேட்ட அந்த கிளி, இந்த கிளியை நீங்கள் எப்போ சொந்தமாக்கி வருவீங்க, அதுக்கு இந்த கிளி ரொம்ப வெக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அருமையான ஒரு பாடல் வரிகள். இந்த பாட்டு மூணாறு அந்த மாதிரி சைடு தான் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிளிகள் எப்படி சந்தோஷமாக பறந்து அங்கிட்ட இங்கிட்ட ஓடும், அதே மாதிரி நம்ம சுகன்யா மேடமும் அழகழகான சாரியில் பிரபு சார் கூட கை பிடிச்சிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் ஓடுவாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பொண்ணுக்கு மனசு அப்படியே திறந்து போச்சு. தன்னோட காதலனுக்காக கொடுத்துட்டா. இனிமேல் இந்த மரகத பூவு உனக்கு தான். அந்த கிளி என்ன சொல்லுதுன்னா, என்னோட மனசே உன்னோட இடையில விழுந்துட்டு, இனிமேல் நமக்கு எதுக்கு பொது கணக்கு. இந்த மாதிரி அற்புதமான வரிகள் நிறைய இருக்குது. இசைக்காகவே இந்த பாட்டு கேட்கலாம். என்னோட சுவர்ணலதாமாவுக்காகவே இந்த பாட்டு கேட்கலாம். கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். காதலன் கிடைக்கிறது உடனே சீக்கிரத்தில் அந்த காலத்தில் கிடைக்கிறது கஷ்டம் தானே. அதனால் இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த குருவி தடைகளை கடந்தது மலையருவி, தனிமையை மறந்தது இளம் குருவி. காதலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தனிமையில் தான் இருக்கும். இப்போ அதையெல்லாம் மறந்துருச்சான். இப்போ வர பாடல்கள் நல்லா தான் இருக்கும். ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப சலிப்பு ஏற்படும். இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது நம்மளே அறியாமல் அந்த பாடல்கள் காலங்காலத்துக்கு நம்ம மனசில் அப்படியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் கூட சொல்லலாம். இதில் ஒரு 3.7 அந்த செகண்டில் விடியில வரையிலும் பொது கணக்கு, விடுகிற வரையிலும் அது எனக்கு. அந்த லைனை கேட்டு பாருங்களேன், நம்மளை அறியாமல் நம்மளே சொக்கி போவோம். அந்த அளவுக்கு இந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். உண்மைக்கே இந்த பாடல்கள் நம்ம மனசை அப்படியே எங்கேயும் நம்ம கொண்டு போவோம். இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது நம்மளே அறியாமல் அதன் மேலே நமக்கு ஒரு ஆசைகள், கனவுகள் எல்லாமே வரும். அப்படி தானே? பிரபு சார், சுகன்யா மேம் இந்த பாட்டுக்கள் அவ்வளோ அற்புதமாக ஒரு சிறந்த காதல் ஜோடி போல் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு 2 பேரையும் தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதிலும் குறிப்பாக நம்ம சுகன்யா மேடம் எவ்வளோ அழகு, எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ கச்சிதமாக நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகை. தமிழ் சினிமா அவங்கள ஏன் கண்டுக்கல, அந்த அளவுக்கு கதாபாத்திரங்கள் கொடுக்கல. குறுகிய கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் அவங்க நடித்தாலும் நம்ம மனசில் ஒரு நிலச்சி நிற்கிற ஒரு கதாபாத்திரம் தான். இந்த பாட்டுக்கு யார் இசையமைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.